ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இறா மிளகு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அப்புறம் மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இது சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பொடி முக்கியமாக செஞ்சு வச்சுக்கோங்க. மிளகு வறுவலுன்னா இந்த பொடி தான் ரொம்ப முக்கியம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு வெறும் வானிலையில் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. சூடாறினதும் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாம் போடணுன்னு அவசியம் இல்லை, நம்ம குழம்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு நான் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ தேவையான ஆயில் விட்டுக்கலாம். அதில் ஒரு 4-5 சோம்பு மட்டும் போட்டுக்கோங்க, வேறு எதுவும் வேண்டாம். இது போட்டு பொரிஞ்சதுமே நல்லா பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தை ஒரு 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா பொன் வறுவலாக வர வரைக்கும் வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். பொன் வறுவலாக வர வரைக்கும் வதக்கணும். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஏன்னா கிரேவிக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கும்போது தான் நல்லாயிருக்கும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது ஃப்ரிட்ஜில் அரைச்சி நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தனால இப்படி இருக்குது. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுட்டேன். ரொம்ப அதிகம் வேண்டாம், கம்மியாக போட்டிங்கனாலே போதும். இப்போ ஒரு 2 தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி ஊற்றிக்குங்க. அப்போ தான் நல்லா கிரேவி திக்காகவும் கலராகவும் இருக்கும். நம்ம கட் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி அரைச்சி போட்டாக்கா கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ அது கொஞ்சம் வதங்கினதுமே மஞ்சத்தூள், தேவையான அளவு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூனு. காரம் ஏற்கனவே மிளகு போடுறோம், அதனால் பார்த்து போட்டுக்குங்க, உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க. இப்போ 1 ஸ்பூன் கறி மசாலா போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு வேக விடணும். நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு மட்டும் ஊற்றுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். கொஞ்சம் திக்னஸாகவே இருக்கட்டும், ரொம்ப தண்ணியாக ஊற்றிடாதீங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் மசாலாலாம் வேகிறதுக்காக தான் அந்த தண்ணி ஊற்றுறோம். இல்லைன்னா இன்னும் கூட ட்ரையாக நம்ம செஞ்சுக்கலாம். எந்த அளவுக்கு ட்ரையாக செய்கிறோமோ அது அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி வச்சு கொதிக்கட்டும். நல்லா வாசனையெல்லாம் போயிடும், பச்சை வாசனையெல்லாம் போயிடும். நல்லா எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வரும். இப்போ இந்த டைமில் கழுவி நல்லா சுத்தப்படுத்தி வச்சுருந்த இறாலை இதில் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் மீடியம் சைஸு உள்ள இறா தான் வாங்கியிருக்கேன். இது இறா ஒரு 10 நிமிஷம் வந்தாலே போதும், ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது, அப்புறம் ரப்பர் மாதிரி ஆகிடும். முட்டை மாதிரி தான், ஒரு 10 நிமிஷம் வந்தாலே போதும், சீக்கிரமாக ரெடி ஆகிடும். அதனால தான் மசாலா முதல்லையே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சு ரெடி பண்ணி வைக்கிறோம். அதுக்கப்புறம் இது மீன் மாதிரி போட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே இறக்கிட வேண்டியதுதான். இப்போ லாஸ்ட்டாக நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்சுருந்த அந்த பொடியை நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போதும், இந்த குழம்புக்கு 2 ஸ்பூன் போதும். அது 3 ஸ்பூன் வந்தது, நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த மிளகு பொடி போட்டதுமே அவ்வளோ வாசனையும் சுவையும் அருமையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இறாலுக்கு கொஞ்சம் ஒரு கரண்டி ஊற்றினீங்கனாலே சாப்பாட்டுக்கு அவ்வளோ சாப்பாட்டுக்கு வரும். இப்போ மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு சிம்மில் வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். உப்பு சரி பார்த்துக்குங்க, உப்பு பத்தலைன்னு அந்த டைம் போட்டுக்குங்க. மறுபடியும் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு மூடி எடுத்து பார்த்தாக்கா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே அவ்வளோ பிரமாதமாக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தொக்கு மாதிரி கொஞ்சம் செஞ்சாலும் அதிக சாப்பாட்டுக்கு வரும். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். வாசனை கமன்னு இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் முத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அழுத்துனீங்கன்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தலைன்னா என் வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வராது. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ பாருங்கள், மேலே ஒரு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த இறா குழம்பு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். பாய்.